ග්‍රාමාත්‍ය හරිනි අපි හැම විටම මෙරටේ பொது ජනතාව හමුවේ நாம் எப்போதும் நாட்டின் பொதுமக்கள் முன்னிலையில் பரிசோதனையை எதிர்கொள்வதற்கு விரும்புகின்ற இயக்கமாக உள்ளோம். இது பரிசோதனைக்குட்படுத்தப்பட வேண்டிய இயக்கமாகும். நாம் மக்களின் விருப்பத்தை ஆராய வேண்டும். மக்கள் மத்தியில் இந்த இயக்கம் எந்த இடத்தில் உள்ளதென்பதை பார்க்க வேண்டும். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பில் பல்வேறு வியாக்கியானங்களை புனைக்கதை தலைவர்கள் கூறுகின்றனர். மதமுலன வட்டாரத்திலும் தோல்வி, கொழும்பு மேயர் வேட்பாளர் புரளை தெற்கு வட்டாரத்தில் எமது இளம் சகோதரி ஒருவரிடம் தோல்வி அடைந்தார். தென் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பிரதேச சபையிலேனும் நாம் தோல்வி அடையவில்லை. மேல் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் களுத்துறையில் 3 உள்ளூராட்சி மன்றங்களை தவிர்த்த மாகாணம் முழுவதும் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் வெற்றி அடைந்துள்ளோம். சப்ரகமு மாகாணத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் வெற்றி அடைந்துள்ளோம். வடமேல் மாகாணத்தில் கட்பிட்டி தவிர்ந்த அனைத்தையும் வெற்றி கொண்டுள்ளோம். மிகவும் கடினமான நுவரெலியாவில் 12இல் 10இல் வெற்றி பெற்றுள்ளோம். தோல்வி அடைந்த 2 பிரதேச சபைகளிலும் 5-5-6-6 என சம ஆசனங்களை பெற்றுள்ளோம். வன்னி மாவட்டத்தில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அதிக அளவிலான வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை, திருகோணமலையிலும் அதிக வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. மட்டக்களப்பில் பொது தேர்தலுக்கு நிகரான வாக்கு வீதம் கிடைத்துள்ளது. கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் 2ஆம் இடம் பெற்றுள்ளோம். யாழ் மாநகர சபையில் 10 உறுப்பினர்களை பெற்றுள்ளோம். பலதரப்பட்ட